நடிகருக்கான வெறித்தனமான ரசிகர் கூட்டமும் மக்களின் அரசியல் ஆதரவும் ஒன்றல்ல. தற்காலிகமான இந்த அலை அடங்கியதும் திமுக உருவாக்கியுள்ள வலுவான கொள்கை அடித்தளம் மற்றும் நிர்வாக அனுபவம் இல்லாத தாவேக அரசு வீழும் என்றும் திமுக மீண்டும் ஆட்சியை கைப்பற்றும் என அவர் மிக உறுதியாக தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் கட்சி செய்திருப்பது அரசியல் நம்பிக்கை துரோகம் என திமுக விமர்சித்துள்ளது. திமுகவின் உழைப்பில் வளர்ந்து பலனடைந்த காங்கிரஸ் இப்போது விஜய் பக்கம் சென்றிருப்பது சந்தர்ப்பவாதத்தின் உச்சம் என்று சாடியுள்ளது. கொள்கை ரீதியாக திமுகவை ஆதரிக்க வேண்டியவர்கள் சுயநலத்திற்காக செயல்படும் ஒட்டுண்ணிகள் என திமுக மிக கடுமையாக விமர்சித்துள்ளது. தற்போதைய ஆட்சி குதிரை பேரத்தின் மூலமே நீடிப்பதாக ஸ்டாலின் குற்றம் சாட்டுகிறார். தாவேக அரசு அதிமுக எம்எல்ஏக்களை தன் பக்கம் இழுப்பதன் மூலம் தனது பெரும்பான்மையை நிலைநாட்ட முயல்கிறது. இது ஜனநாயக மாண்புகளுக்கு விரோதமான செயல் என்றும் மக்களின் வாக்குகளை அவமதிக்கும் செயல் என்றும் ஸ்டாலின் காட்டமாக விமர்சனம் செய்துள்ளார்.